விக்னேஷ் ஸ்க்ரீன் தெரியுதா விக்னேஷ்? தெரியுது சார். ஓகே சரி. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐட்டம் மாஸ்டர், கஸ்டமர் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பர்ச்சேஸ் ஃப்ளோ பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் ஃப்ளோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஃப்ளோ மேலே ப்ரொடக்ஷன் ஆர்டரில் ப்ரொடக்ஷன் பில் ஆஃப் மெட்டீரியலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் போடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் அன்னைக்கு போட்டு வச்சிருந்தது. இது வந்து ஒரு பில் ஆஃப் மெட்டீரியலாக போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் மாஸ்டர் கிரியேஷன் பார்த்துருந்தீங்க, ரிசோர்ஸ் கிரியேஷனும் பார்த்தாச்சுல சார் விக்னேஷ் அன்னைக்கு? ரிசோர்ஸ் மாஸ்டரில் போய் பண்ணுறது. ஸோ ரிசோர்ஸ் மாஸ்டரில் போயிட்டீங்கன்னா இது எனக்கு சொன்னல, ஆக்சுவலாக இது சொல்லலையா அவனுக்கு? நான் அது அன்றைக்கி டெமோவில் தான் சொன்னேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிசோர்ஸ் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துறேன், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ரேஞ்ச் வர மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ரிசோர்ஸ் 2 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நான். ரிசோர்ஸ் 2 ஒன்று போட்டிருக்கேன். ரிசோர்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெஷினாக லேபராக அதர்ஸாங்கிறது நமக்கு இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஜிஎல் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதேமாதிரி ரிசோர்ஸ் குரூப் ஆக்சுவலாக இருக்குது. மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்பும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஜிஎல் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து டெக்ஸ்ட்டு சும்மா அடிக்கிறதுனா அதுக்கு, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப்பிங் பண்ணுற இடத்துல ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போகிறா பார்த்திங்கன்னா இப்போ யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட்ஸு மேக்ஸிமம் வந்து ஒரு மினிட்டுக்கு 1 ஹவருக்கு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குன்னு சொல்லி போடுறேன். 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி போடணும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி போட போகிறோம். ஸோ 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்யூம் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 rupees அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா ஆகிடும். அதே ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி பேக் கிளாஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக இன்புட் கொடுப்போம்னா மேனுவல் இன்புட் கொடுக்கணும். இல்லை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் கிளாஸ்னால் ஆட்டோமேட்டிக் கன்சம்ஷன் எடுத்துக்கும் அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி டேட்டான்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது எந்த வேர் ஹவுஸில் இந்த ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுற இடம் இது. அதுக்கப்புறம் பிளானிங் டேட்டான்னு இருக்கும். பிளானிங் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து டெய்லி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற மண்டே, அதாவது வீக்கில் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, 1 வீக்குக்கு அதோட கெப்பாசிட்டி என்ன, சிங்கிள் ரன் டைமில் எவ்வளோ தூரம் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 12 ஹவர்ஸில் சிங்கிள் ரன் டைமில் ஒரு மிஷின் ஆன் பண்ணால் 2 ஹவர்ஸ் தான் ரன் ஆகும். அதுக்கடுத்து ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டெய்லி கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12 ஹவர்ஸ் போட்டிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் எவ்வளோ நேரம் இருக்கும், 12 ஹவர்ஸ் ரன் ஆகாது. இடையில வந்து அந்த 15 மினிட்ஸோ இதை சர்வீஸ் பண்ண டைம் ஆகும். அப்படின்னா அந்த டைமிங்லாம் போக உள்ள டைமிங் தான் எட்டணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி கெப்பாசிட்டியும் போட்டிருப்பாங்க. சிங்கிள் ரன் கெப்பாசிட்டி 1 டைம் ரன் பண்ணி முடிச்சு 15 மினிட்ஸ் சர்வீஸ் பண்ணால் தான் மறுபடியும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து அசட்டாக இருந்தால் அசட்டோட நம்பர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக உள்ள ப்ராப்பர்ட்டிஸு அட்டாச்மெண்ட் அந்த இதை பேஸ் பண்ணி என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த அட்டாச்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். விமார்ஸ் அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு மார்க்ஸ் போட்டு அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனா அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கானது தான் இது. ஓகேங்களா? இதான் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணும்போது ரிசோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லேபர் இருந்தால் லேபரும் அதே சேம் ஸ்க்ரீன் தான். அதுக்கு பதில் லேபர்னு செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் இது மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பில் ஆஃப் மெட்டீரியலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் போடுறோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரில் ஸோ ப்ரொடக்ஷன் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக இது பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ இது ஒரு குவான்டிட்டிக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ஒரு 4 குவான்டிட்டி இல்லாட்டி 5 குவான்டிட்டின்னு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு குவான்டிட்டி மல்டிப்ளை வந்துடும். பிளான்ட் குவான்டிட்டி எவ்வளோ வேணுன்றோம். இது பேசிக் குவான்டிட்டி, இது பிளான்ட் குவான்டிட்டி. இப்போ நம்ம போட்டுக்கிறதுக்கு என்ன பிளான்ட் 5 குவான்டிட்டி போட்டோம்னா அதுக்கான பிளான்ட் குவான்டிட்டி எவ்வளோ வேணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ
ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போய்ட்டு ரிலீஸ் கொடுத்துருங்க. ரிலீஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் ஆகிடும். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி பார்த்தோம், ப்ரொடக்ஷன் ஆர்டர் போட்டிருக்கோம், ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக்கு இருக்காது. ஸோ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். பர்ச்சேஸ் ஆர்டருக்காக போகிறோம். பர்ச்சேஸில் போய்ட்டு பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டு போட்டு க்ரியேட் பண்ணுறதா பண்ணலாம். பர்ச்சேஸ் இதில் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸில் பர்ச்சேஸ் பிளாங்கெட் அக்ரிமெண்ட், இது பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் போடுவோம்ல, அதை பேஸ் பண்ணி உள்ளது. அதாவது 1 இயருக்கு நான் இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ப்ரைஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் இந்த இதில் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடலாம். சரிங்களா. பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ பிபி கோடு, வெண்டர் ரெஃபரன்ஸ் நம்பரு, பிபி கரன்சி, என்ன கரன்சி, எந்த ப்ராஜெக்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில் வாங்கலாம். இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டைப் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டைப் இருந்தால் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இது அப்ரூவல் ப்ராசஸ்க்கு அனுப்புறீங்கன்னா அப்ரூவல் ப்ராசஸ்க்கு அனுப்பின ஆப்ஷன்ஸும் இருக்கும் இதுலேயே. பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆக்சுவலாக இது அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி பேமெண்ட் டேர்ம்ஸ் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் மெத்தட் இருந்து ஷிப்பிங் டைப் வந்து சி ரூட்டா இல்லாட்டி ரோடுவேஸா, இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே இந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டு ரினியூவல் பண்ணுவீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் டேட்டும் கொடுத்துக்கலாம். அது ரினியூவல் டேட் எவ்வளோ நாளைக்கு முன்னால் ரிமைண்டர் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும், அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக இது என்னென்ன இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன ஐட்டம்லாம் போட போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். பிளான்டு குவான்டிட்டி, இதில் வந்து பண்ணி என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது டெலிவரி பண்ணுறோம்ல, அந்த டெலிவரி பண்ணுறப்போ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வரிசையாக வரும். இதில் ஒரு 1 lakh குவான்டிட்டி போட்டிருக்கீங்கன்னா 100 குவான்டிட்டியாக நீங்கள் டெலிவரி பண்ணாலும் அது எல்லாமே இதில் அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். இது அட்டாச்மெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இதை அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்கன்னு இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். மந்த் அண்ட் மந்த் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 100 குவான்டிட்டியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஷெடியூலும் போடலாம். ரெக்கரிங் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க, அதை இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு ரெக்கரிங் டெம்பிள் போட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமைண்டர் செட் ஆகும். வருஷம் வருங்க இந்த இடத்துல இதெல்லாம் ரன் பண்ணி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆக்டிவிட்டி செட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா எனேபிள் பண்ணி விட்டோம்னா அலர்ட் சிஸ்டம் இதெல்லாம் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அங்கே போட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணோடனே அந்த டேட் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லாகின் பண்ணும்போதே அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்து காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த டேட்டில் இதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற காட்டும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அலர்ட் சிஸ்டம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே அது காட்டும். ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் காட்டாது. போஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது ஓப்பன் பண்ணி காட்டும். அன்றைக்கி டேட்டுக்கு அது மாதிரி அலர்ட் சிஸ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட், அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரைட்ஸ் இருக்கவங்க யாருனாலும் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டு போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக இது இருக்காது. நார்மல் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் தான். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்ச்சேஸ் ஆர்டர், சரி பர்ச்சேஸ் கொட்டேஷன் ஆக்சுவலாக வந்து மல்டிபிள் ஒரு இதை பேஸ் பண்ணி மல்டிபிள் கொட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கொட்டேஷன் மல்டிபிள் கொட்டேஷன் நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாம், அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் கம்பேரிசன் சார்ட் இதில் வராது. கம்பேரிசன் நம்ம தான் பார்த்து போடணும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் என்ட்ரு பண்ணிவிட்டு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டமில் இந்த இடத்துல நீங்கள் போட்டு கொட்டேஷன்லாம் போட்டிங்கன்னா இது எங்கேருந்து வருது என்னங்க டீட்டெயிலு. அக்கௌண்டிங் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது எதுவுமே, ஏன்னா அக்கௌண்டிங் எதுவும் போஸ்ட் ஆகாது பர்ச்சேஸ் கொட்டேஷனில். டேக்ஸ் ஜஸ்ட் சும்மா தான் போட்டுப்பாங்க, இந்த டீட்டெயிலும் போஸ்ட் ஆகாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் என்ட்ரு பண்ணுவாங்க, ஏன்னா அடுத்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால தான் அங்கேயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த வெண்டார்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கீழே செலக்ட் பண்ணிங்கனாலே வரும். எந்த வெண்டார்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த வெண்டாரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் காப்பி ஃப்ரம் கொடுத்துருப்பாங்க. காப்பி ஃப்ரமில் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்டாக பர்ச்சேஸ் கொட்டேஷனாக பிளாங்கட் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்களா. பிளாங்கட் அக்ரிமெண்ட் இப்போ இருந்தது அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாங்கட் அக்ரிமெண்ட் ஸ்லோ ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிளாங்கட் அக்ரிமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும் டேட்டா. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட்டாக என்னன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவோம். ஸோ நமக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னா க்ளீன் பை ஃபியூலு, லைம்ஸ்டோனு. ஸோ இந்த டீட்டெயிலில் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி அங்கே நம்ம போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஒன்று போட்டிருக்கோமா, அதை பேஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி நம்ம இன்னும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குது இங்கே காட்டிடும். ஓகேங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. இல்லை நம்ம இன்னும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா, ப்ரைஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டரை சூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக நான் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக. ஸோ ரிலீஸ் பண்ணதுனால அதில் எவ்வளோ பேலன்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு தேவையோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சிஸ்டம் மாதிரி எம்ஆர்பி ரன் பண்ணி அதை பேஸ் பண்ணி வர்றது ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக, சரியா. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா இதில் பேஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாலே அதோட இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி எடுத்து வந்துடும். ஏன்னா நிறைய பேர் எம்ஆர்பி ரன் பண்ண மாட்டாங்க இதில் சிஸ்டத்தில். ஓகேவா, சரி, எம்ஆர்பி ரன் பண்ணாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எடுத்துருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எதுவுமே கான்ஃபிகர்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் போட்டாலே உனக்கு எட்டு வந்துடும். அது தெரியாது, நம்ம ஏன்னா எதையுமே செலக்ட் பண்ணல. புரியுதா? ஸோ இதில் வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து நம்ம இங்கேயே மெயின்டைன் பண்ணலாம் பண்ணலாம். இல்லை ப்ரைஸ் லிஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து வரும் எட்டு வரும். ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு உன் கண்டிஷன் மாஸ்டர்லேன்னு சொல்லி நான் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குன்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன்ல. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா. இப்போ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் 1 போயிட்டு டபுள் கிளிக் இதை பண்ண அப்படின்னா என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ப்ரைஸ் போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். பேஸ் ப்ரைஸுங்கிறது நம்ம வெண்டாரை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா அது வருஷம் வரும். வெண்டாரை பேஸ் பண்ணி வரணும்னா அதை இது இன்னும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது லிட்டர் இதெல்லாம் வந்து அவைலபிள். வெண்டாரை பேஸ் பண்ணி வராது. வெண்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப்